நித்தியடி. இடியட்! யார் அது? இங்கிதமே இல்லாம. ஆண்டி நீங்க நீயா? நீ எப்படி இங்க? நான் வழக்கமா வர்ற கோயில் தான். அதை விடுங்க. ஐயோ, உங்களுக்கு அடிபட்டுச்சா? ச்சே, எந்த இடியட்டோ தேங்காயை உடைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த சில்லு தான் என் நெத்தியில பட்டுருச்சு. ஆண்டி பிளட் வருது ஆண்டி. நான் கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன் இருங்க. பரவாயில்ல, ஆ? ஜஸ்ட் ஸ்கிராட்ச் தான். இல்ல வேண்டாம், ப்ளீஸ். இல்ல ப்ளீஸ் ஆண்டி வெயிட் பண்ணுங்க, இத வரேன். என்ன இவ புடவை கடையில அவளை திமிரா பேசினா, வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போனப்ப ராட்சசி மாதிரி நடந்துக்கிட்டா. இப்ப என்ன இவ்ளோ பணிவா நடந்துக்கிறா? ஏய், எப்படி சூப்பரா தேங்காய் உடைச்சனா? சூப்பர் டி. இந்த கிட்ட குடு, நான் போயிட்டு வந்துறேன். ஆண்டி உட்காருங்க. பாத்து உட்காருங்க ஆண்டி. நீ என்ன ஓட்டப்பந்தய வீராங்கனையா? அவ்வளவு சீக்கிரம் ஓடி வந்துட்ட? அடுத்தவங்களுக்கு ஆபத்துனா என் வேகமே தனிதான் ஆண்டி. ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான். இந்த ஆன்டிசெப்டிக் போட்டுடுறேன். போதும், சின்ன காயந்தாமா. ஆண்டி, உங்கள மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு இது சின்ன காயம்னா, எங்களை மாதிரி சின்ன ஆளுங்களுக்கு இது பெரிய காயம் ஆண்டி. ஐயோ, என்னம்மா? சாரிமா, எனக்கு உதவி செய்ய போய் உன் காஸ்ட்லி சாரி ஸ்பாயில் ஆயிடுச்சுமா. சில பேர் அடுத்தவங்க வாழ்க்கையே ஸ்பாயில் பண்றாங்க. நான் என் சாரி எதனா ஸ்பாயில் பண்ண? பரவாயில்ல, விடுங்க ஆண்டி. நல்லா பேசுறமா நீ. நான் கிளம்புறேன். சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க ஆண்டி. ஆண்டி 1 minute. ஆண்டி, ஆக்சுவலி ஐம் சாரி. எதுக்கு? நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு உங்க பையனுக்கு என்ன பொண்ணு கேட்டு வந்தீங்க. ஆனா நான் உங்களை கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். அப்படி பேசிருக்க கூடாது ஆண்டி. எனக்கு மெச்சூரிட்டி பத்தல. உங்களை மாதிரி பெரிய விவிஐபி எங்க வீடு தேடி வந்ததே அபூர்வம். உங்க இம்பார்ட்டன்ஸ் புரியாம ரொம்பவே இம்மெச்சூரா நடந்துக்கிட்டேன் ஆண்டி. அப்பா கூட என்ன ரொம்ப திட்டினாரு. அப்புறம்தான் என் மிஸ்டேக்கே எனக்கு புரிஞ்சது. ஐம் ரியலி சாரி ஆண்டி. நீங்க என்ன பொண்ணு கேட்டு வந்தது கூட இப்ப நினைச்சாலும் எனக்கு பெருமையா இருக்கு ஆண்டி. எனக்கு நிஜமாவே அந்த நேரத்துல கல்யாணத்தை பத்தி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்ல. வாழ்க்கையில பிசினஸ்ல சாதிக்கணுங்கிற நினைப்பு தான் 24 மணி நேரமும் என் மனசுல இருக்கு. அதனாலதான் நீங்க சொன்னது ஒரு சர்ப்ரைஸா இருந்ததை விட கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. எங்க என் லட்சியத்தை அடைய முடியாம போயிடுமோன்னு பதட்டத்துல நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். நீங்க அப்செட் ஆகி கிளம்பி போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல ஆண்டி. நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் நிம்மதி ஆவேன். இட்ஸ் ஓகேமா, நடந்ததை நம்ம 2 பேருமே மறந்துடலாம். ஆக்சுவலி நான் இன்சல்ட் எப்பவுமே மறக்கிறது இல்ல. வச்சு 2 பங்கா செஞ்சிருவேன். ஆனா இப்போ உன்ன மாதிரி இன்னோசென்ட் கேர்ள் வந்து சாரி கேக்கும்போது எப்படி மன்னிக்காம இருக்கிறது? அப்போ என்ன மன்னிச்சிட்டீங்களா ஆண்டி? மன்னிச்சிட்டேம்மா. அண்ட் ஐ எம் ஆல்சோ வெரி சாரி. எதுக்கு? நானும் அன்னைக்கு வீடு தேடி வந்து சட்டுன்னு அப்படி கேட்டிருக்க கூடாதுல்ல. அதுவும் உன் மனசுல இருக்கிற விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் சம்பந்தம் பேசியிருக்க கூடாது. ஓகே, அப்போ நானும் உங்களை இப்போ மன்னிச்சிட்டேன். We are friends now.